ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன கேட்க போறோம்னா சாட் ஜிபிடி உன்னை உருவாக்கக்கூடிய காரணத்தை கேட்க போறோம். ஓகேவா? ஏய், யூ நோ ஒய் டிட் தே மேக் யூ? உன்னை எதுக்கு உருவாக்குனாங்க தெரியுமா? நோ, கிடையாது. ஆன்சர் பண்ணுறதுக்காண்டி நோ. ஓகேவா? யோர் பாஸ் எலான் மஸ்க் சின்ன வயசில் ஒரு படம் பார்த்தார். எலான் மஸ்க் ஒரு படம் பார்த்தார். saw a movie tell about space and guide to. ஓகேவா? இன்டர்ஸ்டெல்லார் டைரக்டர் பை கிறிஸ்டோபர் நோலன். நோ 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 நோ, உனக்கு இன்னும் இதுவே தெரியல, தப்பாக சொல்கிறேன். ஓகேவா? கைடு டு ஸ்பேஸ் அது மறந்து போச்சு. ரெஃபர் வெப்பு. ஓகே, ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு கைட் டு வெப்பு. ரைட்டா? ஓகேவா? அது கேட்டுச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜெயகாந்தன். ஓகேவா? ஜெயகாந்தன் ரைட்டா? அது ஃபேமஸ் லிரிசிஸ்ட் கிடையாது, ஒரு ஸ்டோரி டெல்லர். அப்புறம் லியோ டால்ஸ்டாய். ரைட்டுங்களா? மீனிங் ஆஃப் லைஃப். ஓகேவா? லியோ டால்ஸ்டாய். ரைட்டா? லியோ டால்ஸ்டாய். அப்புறம் காட்ஃபாதர் மேன்ட்ரோ மூவி. ரைட்டா? காட்ஃபாதர் மேன்ட்ரோ மூவி. அப்புறம் புத்தா. ஓகே, BUDDHA புத்தா அண்ட் அல்லாவோட ஒரு 3 கோட்ஸ் வில் டெல் தி மீனிங் ஆஃப் லைஃப். ரைட்டா? வாழ்க்கையோட அர்த்தத்தை இந்த 3 விஷயங்கள் சொல்லும். அது சாட் ஜிபிடிக்கு தெரியுதான்னு பார்ப்போம். ஓகேவா? டைம் என்ன? 3 நிமிஷம் ஆச்சே. ஓகே, காம்படென்சி ரிசோர்சஸ் கிடையாது. மூவி ஆன் ஸ்பேஸ் கைடு லைக் நேம் creates an computer to ask meaning of life. Elon Musk inspired to make you. No, not Interstellar. Okay. Hitchhiker's Guide to Galaxy. ரைட்டா? ஹிட்ச்கர்ஸ் கைட் டு கேலக்ஸி. இந்த மூவியை பார்த்து தான் எலான் மஸ்க்கு சாட் ஜிபிடியை செஞ்சாருன்னு சொல்கிறாரு. ஓகேவா? இந்த மூவியை வந்து தயவுசெய்து எல்லாரும் பாருங்கள். இனிமேல் வரப்போகிற எல்லா விஷயங்களுமே இதில் இருக்கும். ரைட்டா? இப்போ தேங்க்யூ சின்ஸ் த க்ளூ டிக்டாக்கர் இன்டர்ஸ்டெல்லர்ஸ். ஓகேவா? இதில் அதை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ணுவாங்க. கிவ் ஒன்லி மூவி டைட்டில்.
எக்ஸ்கஸ் கைட் டு கேலக்ஸியில் ஒரு கம்ப்யூட்டர் வரும். அந்த கம்ப்யூட்டரில் இதே மாதிரி ஏஐ ட்ரெயின் பண்ணாங்களா என்னன்னு சொல்ல மாட்டாங்க. தே வுட் ஆஸ்க் தி கம்ப்யூட்டர் தி மீனிங் ஆஃப் லைஃப். தி மீனிங் ஆஃப் லைஃப். ரைட்டா? எஸ். ஓகே. ஆன்சர் டு தி அல்டிமேட் கொஸ்டின் ஆஃப் லைஃப், தி யூனிவர்ஸ், எவ்ரி திங். இதெல்லாம் ஏன் எக்ஸிஸ்ட் ஆகுது? 7.5 million கம்ப்யூட்டர் கிவ்ஸ் ஆன்சர் 42. பட் தென் இட் சேஸ் know what the question is, so they will build an even greater computer. Mix of comedy, philosophy and science fiction. ரைட்டுங்களா? இப்போ நான் என்ன கேட்குறேன், ஜெயகாந்தன் எடுத்துக்க. ஜெயகாந்தன் quotes I know people know me after I die, but I don't know people even I live even I live or die, so they are strangers. And Leo Tolstoy tells that living for others is ultimate meaning of life. Ultimate meaning of life. Buddha tells desire brings misery. ஆசையே அழிவுக்கு காரணம். ரைட்டா? புத்தா tells desire brings misery. அப்புறம் Godfather tells a man who does not spend his time and life for family is a bad man. Tell all proverb. நான் இறப்பதற்கு தான் மக்கள் என்னை நினைப்பார்கள் என தெரிகிறது. ரைட்டா? இது கரெக்டாக எனக்கு தெரியல. ஆனால் நான் வாழ்ந்திருந்தும் இறந்தும் அவர்களை நான் அறியவில்லை. அவர்கள் எனக்கு அயலார்கள். I know people remember me after I die, but fame is nothing when hearts are distant. The sole meaning of life is to serve humanity. Desire is root of all suffering. A man without time for family is stranger in his own blood. No. தன்னுடைய குடும்பத்திற்கு அவன் செலவழிக்காத ஒரு மனிதன் அவன் ரொம்ப கெடுதலானவன். நான் என்ன சொல்றேன், if family hates you, your child, your wife, your father, mother, then you can live for society or humanity. And if God, Father,
tells that he is for humanity and does not spend time for family, he is bad. He is bad. But my desire is my child's good future and my fortune, which makes me to only look after my family. So how can I tell meaning of life? Love is not just one thing. Sometimes sacrifice for family even they don't love you back. அதெல்லாம் சும்மா. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ குடும்பத்துக்காக வாழாட்டி ஹியூமனிட்டிக்காண்டி வாழலாம், சொசைட்டிக்காண்டி நீ வாழலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ குடும்பத்துக்காண்டி வாழாட்டி சொசைட்டிக்காண்டி வாழலாம். சொசைட்டிக்காண்டி நீ வாழும்போது நீ மனுஷன். நீ மனுஷனாக இருக்க போய் உன் மனுஷ இனத்தை காப்பாற்றுற, மிருகத்தை கை விட்டுற. அப்போ மிருகமும் இப்படி தானே இருக்கும், தான் குட்டியை காப்பாற்றும். பாம்பு முட்டை போட்டு அதை பார்க்கவே பார்க்காது. அப்போ த மீனிங் ஆஃப் லைஃப் இஸ் டு, ஏதோ மனிதனுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது, அந்த ஈர்ப்புக்காண்டி வேலை பார்க்குறான். ஊருக்கே கெட்டவனாக இருந்தாலும் குடும்பத்துக்கு நல்லவனாக இருக்கான், ஊருக்கே நல்லவனாக இருக்கவன் குடும்பத்துக்கு கெட்டவனாக இருக்கான். இப்படி ரெண்டு வகையில் வருது. அப்போ ஜெயகாந்தன் சொல்கிறது என்ன, ஒரே விஷயம், நான் இருக்கிறேன், இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் இறந்தாலும் எனக்கு தெரியுது, ஆனால் எனக்கு தெரியாதவங்களுக்கு நான் இருக்கும்போதும் தெரியல, இறக்கும்போதும் தெரியல. லியோ டால்ஸ்டாய் அது என்ன சொல்கிறாரு, அல்டிமேட் பர்பஸ்ஸு உன்னையை நீ காப்பாற்றிட்டு அடுத்தவனையும் காப்பாற்றுறது, தனக்கு மிஞ்சி தான் தானம் தருமம். இதை எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி போடுறதுக்கு இந்த வீடியோவை போட்டிருக்கேன். இந்த ஏஐ வந்து ஹிச்கர்ஸ் ஸ்பேஸ் கைடு, அதில் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் எப்படி இந்த அண்டத்தை சுந்தி பார்க்கணும், அதை வச்சு தான் இந்த சாட்ஜிபிட்டியை உருவாக்குனது. எலான் மஸ்க் சின்ன வயசில் பார்த்த படம். ஓகேவா? இப்போ இந்த ஹிச்கர்ஸோட ஸ்பேஸ் கைட் இருக்குல்ல, அது எலான் மஸ்க் சின்ன வயசில் பார்த்த படம். இந்த படத்தில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது மீனிங் ஆஃப் லைஃப்பை கேட்கும்போது அது இப்படி சொல்லுது, டெல் மூவி ரிலீஸ் டேட் அண்ட் எலான் மஸ்க் பர்த்டே. டெல் மூவி ரிலீஸ் டேட் எலான் மஸ்க் பர்த்டே. சரியா? மூவி ரிலீஸ் டேவும் எலான் மஸ்க் பர்த்டேவையும் சொல்லுங்கள். ஓகேவா? அப்படி சொல்லும்போது என்ன நடக்குது, வாங்க. ஓகே, 2005. ஓகே, 1971 29/2005 அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. அன்னைக்கு எலான் மஸ்க் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல. ரைட்டா? இந்த மூவியை பார்த்து தான் இதில் க்ரியேட் பண்ணுவாங்க. இதில் அந்த 42ன்ற வார்த்தை வரும். இந்த 42 என்னத்துக்குன்னா 4 + 2 6. 6 வச்சு என்ன செய்ய போகிறோம், ஆஹா கண்டுபிடிச்சிட்டேன். 6 சாத்தானுடைய நம்பர் கிடையாது. அனதர் கான்ட்ரவர்சி. ஸோ மீனிங் ஆஃப் லைஃப்னால் இதுதான். குடும்பத்துக்காண்டி வாழாதவன் சொசைட்டிக்காண்டி வாழ்கிறான், சொசைட்டிக்காண்டி வாழ்கிறவன் சுயநலத்தோடு இருக்கான். தான் இனம், தன் மொழி, தன் மதம், உலகத்தை காப்பாற்றுறவன் ஒருத்தர் இருப்பானா தெரியாது. இது இப்படியே இருக்கட்டும். இந்த வீடியோ சிலருக்கு புரியலன்னா அதை விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. இது சொல்லிட்டு பண்ணணும். இந்த ஏஐ வந்து இதுக்காண்டி தான் பயப்படுறது. அந்த வாழ்க்கையோட அர்த்தத்தை அது சொல்லியே ஆகணும். சரியா? வீட்டுக்கு கட்டவே ஊர் நல்ல, ஊருக்கு கட்ட வீட்டுக்கு நல்லது. புரியுதா? நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்க்குறோம், வெளியே லஞ்சம் வாங்குறாங்க, வீட்டுக்கு நல்லவனாக தான் இருக்கு. ஸோ இது என்னன்னு யோசிப்போம். ரொம்ப வினோதமாக இருக்கும்.